அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்றைய பதிவில் நாம் ஞானசரியின் 19வது பாடலை பார்த்தோம். இன்று நாம் ஞானசரியை பாடல் 20 பார்க்க இருக்கிறோம். முதலில் பாடலை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிமின் செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. இதுதான் பாடல். இதுக்கு விளக்கம்: குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர். குறித்துரைக்கின்றேன், ஸ்பெசிஃபிக்காக, அதாவது நான் இப்படி மாறிலாம் சொல்லலை. என்ன பாயிண்ட்டோ அந்த மரணமில்லா பெருவாள் எல்லாரும் அதுதான் சுத்த சன்மார்க்கத்துடைய அந்த பர்பஸே மரணமில்லா பெருவாள். நான் அதை தவிர மற்ற எதையுமே உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை, தேவையும் இல்லைன்றார். நம்ம படியாத படிப்புன்னு போனதில் பார்த்தோம். படியாத படிப்பு, சாகாத கல்வி எல்லாம் இதுதான் முடிந்த முடிவாக ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆதல், இதுதான் வள்ளல் பெருமான். அதனால தான் திருவருட்பாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே தான் சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம படித்த பாடல்கள் எல்லாத்துலேயும் மரணமில்லா பெருவாழ்வு தானே சொல்லிட்டு வராரு. நீங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் சுகம் நினைக்கிறதுலாம் ஒரு சுகம் இல்லை, நீங்கள் ரொம்ப எதுலேயுமே ஒரு அக்கறை காட்ட மாட்டேங்கிறீங்க, உடம்பை கவனிக்க மாட்டேங்கிறீங்க, மனம் போன போக்கில் போகிறீங்க. சிற்சபையில் எப்பயும் மனசை வச்சு அங்கேருந்து நீங்கள் இது பண்ணணும், ஆன்மாவை ஆன்மானை என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும், அதுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு தான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. எல்லாமே மரணமில்லா பெருவாழ்வை தான் அவர் பேஸ் பண்ணி அதுதான் அவர் சொல்லிட்டு வர்றது எல்லாமே. ஸோ குறித்து உரைக்கின்றேன், நான் இதுதான் ஸ்பெசிஃபிக், மற்ற எதையுமே நான் இங்கேருந்து டைவர்ஷன் ஆகலை. குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின், திரும்பவும் நான் சொல்கிறத கேளுங்க. இங்கே வம்மின், இங்கே வாங்க. இங்கே வம்மின்னா சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்க. வந்தீங்கன்னா கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர். நம்மளுக்கு தெரியும், போன 2 பாடலுக்கு முன்னாடி பார்த்தோம் மனம் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ட்டு. மனம் தான் நம்மளை என்ன பண்ணுது, படுகுள்ள நம்மளை தள்ளி ஏறி மிதித்து நம்மளை முன்னேற விடாமல் செய்கிறது இந்த மனம் தான். அப்போ இதே மனத்தை வச்சு தான் நம்ம உள்ளேயும் போகணும், ரெண்டுமே இருக்குது. அப்போ நம்ம மனமது செம்மையானால் மந்திரம் சொல்ல வேண்டாம், கேள்விப்பட்டிருப்போம். மனம்தான் இப்போ காரணம் எல்லாமே. அப்போ அந்த மனம் செம்மை ஆகணும். அதுக்கு தான் நம்ம மனம் எப்படி செம்மையாகும்? நம்ம எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணாமல் அது செம்மை ஆகாது. நல்வழியிலே அதை பிடிச்சி லகான் மாதிரி குதிரைக்கு இது பண்ண மாதிரி பிடிச்சி இழுக்கணும், கடிவாளம் போட்டு இழுக்கிற மாதிரி. அதை வேறு வழியில் போகிறதெல்லாம் நம்ம இப்போயே பாருங்கள். இப்போ எத்தனை பேர் இதில் நான் சொல்கிற இது அவங்களுக்கு ரீச் ஆகுன்றது தெரியாது. சில பேர் அதை பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. சில பேருக்கு அது உள்ளே போய் இதாகும். எல்லாமே காரணம் மனம்தான். நம்ம எப்படி நம்மளுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு அந்த அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய பக்குவ நிலையை பொறுத்தது அது. எல்லாருமே எல்லாருக்குமே எல்லா நேரங்கள்லேயும் அது தேவைப்படுறவங்களுக்கு தான் அதுக்குள்ளே வருவாங்க. இதனுடைய அந்த முக்கியத்துவமும் உண்மையும் புரியும் போது தான் இங்கே வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எடுபடாது. அதான் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர்.
இந்த மனம் வந்து நம்மளை வந்து நல்லதும் பண்ணுது, கெட்டதும் பண்ணுது. நம்ம நல்ல வழியிலேயே போகணும்னு எப்பயுமே கெட்ட வழியில் போகிறதையும் பிடிச்சி இழுத்து நல்ல வழியை கொண்டு வந்துடணும். வந்து இதில் பயணிக்கணும். அதுதான் சொல்கிறார். கோணும் வள்ளல் பெருமானும் மனத்தை ரொம்ப வசைப்பாடுவார். என்னை யாரும் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஏன் மற்றவங்க மாதிரிலாம் நினைக்காத, நான் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் செல்ல பிள்ளை, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவார். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அது இன்னமும் கூட மோசமான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார். மோசமான கெட்ட வார்த்தைலாம் இல்லை. நீ வந்து மடப்பயலன்னுலாம் சொல்லுவார். மடம் என்ன மடப்பயலே, நீ வந்து என்ன மடப்பயல்னா நம்மளை வந்து மடையன் ஆக்குற அந்த வேலையை செய்யுதில்ல, இப்படிலாம் நிறையா அதெல்லாம் இது பண்ணுவார். அதனால் மனம் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மனத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம சரியான வழியில் பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம மேலே வர முடியும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே போய் தான் மனமற்ற நிலைக்கு போனால் தான் நம்ம ஆன்மாவை என்னன்னு தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, இப்போ அது ஓகே. இப்போ வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். எப்போ எல்லா படங்களையும் சொல்கிற மாதிரி தான் நான் உண்மையை சொல்கிறேன், சத்தியம் சொல்கிறேன். நான் சொல்கிறத இதாக தப்பாக நினச்சிடாதீங்க, இல்லைன்னா இது வந்து பொய் மொழின்னு நினச்சி என்னை ஒதுக்கிறாதீங்க. வரிசையாக சொல்லிட்டு தான் வர்றாரு. அதே மாதிரி தான் இங்கே இந்த மெய்யுரையை வந்து பொய்யுரையாக நீங்கள் நினைக்காதீங்க. பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமீன். இதுக்கு முன்னாடியே இதை நம்ம பார்த்துருக்குறோம். சமயங்கள் இதிலெல்லாம் வந்து நீங்கள் பற்று வைக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து மரணத்தை ஏற்றுக்கிட்டதுனால அதில் போனோம்னா நம்ம வந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியாதுன்னு தான் நிறைய பாடல்களில் பார்த்துட்டோம். இதில் இன்னமும் இந்த 2 வரிகளுக்குமே விளக்கம். அதாவது பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின். இந்த 2 வரிகளுக்கும் அப்படியே பேருபதேசத்தில் விளக்கம் இருக்குது. சமயத்தை பற்றியும் சொல்கிறாரு, அந்த சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின் அதுக்கும் அப்படியே விளக்கம் இருக்காங்க. அப்படியே அதை படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடலுக்கு விளக்கமே கிளியர் ஆயிரும். ஆமாம். அப்புறம் செரித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின், சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், எல்லா பாடல்களையும் என்ன சொல்லிட்டு வரோம், செரித்திடு சிற்சபை நடத்தை. சிற்சபை நடம் அதுதான் நம்ம ஏற்கனவே இந்த பூர்வ மத்தியிலேருந்து உள்ளே போகணும். உள்ளே வந்து சிற்சபையில் வந்து ஆன்மாவுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். இந்த உணர்வு எல்லாம் ஒடுங்கி உள்ளே ஒடுங்கினா தான் உள்ளே நம்ம போக முடியும். உள்ளே போனால் தான் ஆன்மாவை பார்த்து ஆன்மாவுக்குள்ளேருந்து அருட்பெரும் ஜோதி அவரை கண்டு அப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம என்ன பண்ணணும், அகவடிவு இங்கு அனக வடிவாக மாறி எல்லா உயிர்களுக்கும் ஐந்தொழில் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ஐந்தொழில் ஆற்றல்களையும் செஞ்சு நம்ம அந்த எப்பயுமே அந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழணும். இதுதான் வந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவான நிலை. அதான் சொல்கிறார், செரித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமே. அது எப்படின்னு நம்ம தெரிஞ்சு பண்ணுங்க அப்படின்றாரு. அதான் சொல்லிட்டே வர்றாரு. பூர்வ மத்திக்குள்ளே எப்பயுமே நம்ம மனசை வச்சு இது பண்ணணும். அவர் சொன்ன நித்திய ஒழுக்க முறைகள், ஒழுக்கங்கள், படிநிலைகள், எப்பயுமே தயவுடைய இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம அந்த சிற்சபை நடத்தை தெரிஞ்சு அதை துதிக்க சொல்கிறாரு. தெரிந்து துதித்திடுமின். அதான் உள்ளே வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நம்ம வந்து அந்த இடத்துக்குள்ளேயே அந்த உணர்வு அங்கே வச்சு சிற்சபையிலே வச்சு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சொல்லிட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய அந்த சுத்த உஷ்ணம் எல்லாமே உண்டாகி நம்ம தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கலாம். என்ன வேணுமோ அதை தெரிஞ்சு நம்ம மேலே ஏறி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கலாம். ஓகே. இப்போ இந்த பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிவேன். இதுக்கு அப்படியே நான் வந்து இதுக்குள்ளே போகிறேன். உரைநடை பகுதியில் பேருபதேசம், அதில் இதுக்குண்டான விளக்கத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்யலாம். அது என்ன சொல்கிறாருன்னா, சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக கூறியிருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. புறங்கவியன்னா ஓப்பனாக சொல்லலை, மூடி வச்சுட்டு அந்த சூசகமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வாறு பயிர்வோமே ஆனால் நமக்கு காலமும் இல்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் அவ்வச்சமய மதங்களிலும்
அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ள கூடுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்றதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலம் இல்லை. புரிஞ்சுக்கலாம், எவ்வளோ கிளியராக சொல்கிறாரு பாருங்கள். நம்மளுக்கு காலம் இல்லை. அவங்க சொல்கிறது முதல்ல ஓப்பனாகவே சொல்லலை. அதிலெல்லாம் லட்சியம் வச்சு போனோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அது அங்கே இல்லை. வேஸ்ட்டாக போய் சுற்றி வீணாக போயிடுவோம். ஸோ அதெல்லாம் லட்சியம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது. எல்லாவற்றையும் விட்டு விட்ட லாபம்னு என்ன சொல்கிறாரு? சைவம், வைணவம் முதலிய சமயங்கள், வேதாந்தம், சித்தாந்தம், மதம், இதிலெல்லாம் லட்சியம் நான் வைக்காததுனால, எல்லாவற்றையும் அதையெல்லாம் நான் விட்டுட்டதுனால வந்த லாபம். கிளியராக சொல்கிறாரு. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்கள், ஆனால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? அப்படி கொஸ்டின் மார்க் வச்சு கேள்வி கேட்குறாரு. பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் என்னை தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. எது தூக்கி விட்டுச்சுன்னா, அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசக பெரு விண்ணப்பத்திலும், அதாவது இவர் சிறு பிராயமாக இருக்கும்போதே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்குது. 9 வயசு நம்ம இதிலே பார்த்தோம், வள்ளலாருடைய வரலாறுலேயே பார்க்கும்போது 8-9 வயசுலேயே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், முடிந்த முடிவான எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் அப்போயே அவர் வருவிக்க விட்டுறவர் தானே. அப்போ அதான் சொல்லுவாங்க, அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசக பெருவிண்ணப்பத்திலே சொல்லியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவ வேறு எண்ணியது உண்டோ அப்படின்னு தொடங்குகிற பதிகத்திலும் நான் விண்ணப்பித்திருக்கின்றேன். இன்னொன்று, தேடியது உண்டு நினது உரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன். இது என்ன சொல்கிறாருன்னா, எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவ வேறு எண்ணியது உண்டோ. ஏன்னா இவர் சமயம் மதங்களெல்லாம் பற்று வச்சுருக்கும் போது நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. தியாகராஜ பெருமான், வடிவுடையம்மன், இன்னும் நிறைய சமய முருகன், இவங்களை பற்றிலாம் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவ வேறு எண்ணியது உண்டோ. அந்த தெய்வங்களை எல்லாம் இவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகத்தான் பார்த்து பூஜைகளும் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாடல்களில் படித்தாலும் அதை ஆக்சுவலாக இவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அப்போது அதுதான் சொல்கிறார். எல்லாம் இந்த வேடிங்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படி சொல்லிட்டு மேலும் அந்த கடவுள் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில், இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வரிக்கு வர்றேன். இப்போ சமயம்லாம் பொய்ன்னு சொன்னார் பாருங்கள். பொறித்த சமயமெல்லாம் பொய்யன்றதுக்கு இப்போ அவரே ஸ்டேட்மெண்ட் கிளியராக கொடுத்துட்றாரு. பேருபதேசத்தில் கடைசியாக அவர் பேசும்போது, மக்கள்கிட்ட பேசும்போது சொன்ன இந்த பேருபதேசத்தில் கிளியராக சொல்லிட்டாரு. பொய்யே அவற்றில் புகுதாதீர் சொல்லிட்டாரு. சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், அதுக்கு அங்கேயே வருது பாருங்கள். அதை முடிச்சு சமயத்துலலாம் இங்கே போய் பற்று வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கடவுளே என்ன சொல்லுன்னா, உண்மை பெருநெறி விளக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக என்றதுதான். அதாவது கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக. இங்கே என்ன சொல்கிறாரு, சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமீன். கருணை தான் சிவம் அப்படின்னு தான் கடவுளே சொல்லியிருக்காரு. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, பெருநெறி ஒழுக்கம்னாலே அதுதான். கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் காண்க என்றதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு.
தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. சரிங்களா, வந்துடுச்சா? அப்போ இந்த பாடலுக்கும் சிறப்பான விளக்கம். அதான் கருணை தான் சிவம். சமய மதங்களில் லட்சியம் வைக்காதீங்க. அதுக்கும் விளக்கம் பேரம்புதேசத்தில் கிளியராக வந்துடுச்சு இந்த வரிகளுக்கெல்லாம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி கிளைக்கு கிளை தாங்கிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் போகாமல் நம்ம இதில் சிறப்பாக பயணித்து நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதில் இழுத்து அதுக்குள்ளே பயணிக்க வச்சுட்டு நம்ம எப்பயுமேவும் சிற்சபையிலேயும் மனசை இருத்தி, ஏற்கனவே வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இந்த பாடலையும் அதான் சொல்கிறாரு. அங்கேயே இருந்து அந்த நடத்த திருச்சபையில், அதாவது சிற்றம்பலத்தில் வந்து நம்ம வந்து எப்பயுமே மனசை நிப்பாட்டி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அங்கே தரிசிக்கணும். அங்கே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து மரணமில்லா பெருவாளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தான் சர்வ நிச்சயம். இதுவரைக்கும் பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அடுத்த வீடியோவில் நம்ம 21வது பாடலை பற்றி பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.